கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில், கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில், சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். காலமோ செல்லுதே, வாலிபமோ மறையுதே, காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். ஒவ்வொரு நாளும் இயக்கத்தோடு எப்பொழுது வருவீர் என்று இயங்கிக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற, திரும்ப தன்னுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுவதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிற இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியாய் வாழ்த்துக்கள் கோருகிறேன். என்றைக்கும் வேத வசனங்களை நாம் நினைவு கொள்ளும் பொழுதெல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்கிறோம் என்பதை நாம் நினைவிலே கொள்வோமானாலே நமக்குள் இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு மேன்மையான கிருபை மகிமை உண்டாகும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எப்பொழுதுமே அவர் விரும்புவதெல்லாம் நம்மில் மகிமைப்படுவதுதான் என்றுதான் வேதமும் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள், பிலிப்பியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தையும் தன் ஏக்கத்தையும் நோக்கத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி விளங்க பண்ணுகிறார். நான் வாழ்ந்திருப்பது இந்த நோக்கம், உங்களுடைய நோக்கமும் இப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய தலையின் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறதை நாம் அறிய முடியும். ஜீவனால் ஆகிலும் சாவ ஆனாலும் ஜீவனானாலும் கிறிஸ்து என்னிலே மகிமைப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். நான் வாழ்ந்திருந்தாலும் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் செத்து போனாலும் என் சாவிலும் கூட அவர் நாமும் மகிமைப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்கிறேன் தன் விருப்பத்தையும் அந்த விருப்பத்தின் பாரத்தை நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் அறியத்தக்கதாக இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. அப்படியானால் கிறிஸ்து மகிமைப்படும்படியாய் எனக்குள் ஜீவனாய் இருந்தாலும் சாவாய் இருந்தாலும், ஒன்று காலையில எனக்கு மாலையில எனக்கு மரணம் நேரிட்டாலும் இயேசு மகிமைப்பட வேண்டும். நான் ஜீவனோடு இருந்தாலும் மகிமைப்பட வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அடுத்த வினாடி, அடுத்த நிமிஷம், மணி நேரம் என்று சொல்வதை விட அடுத்த இமைப்பொழுது எனக்கென்று தேவன் கொடுக்கும் பொழுதெல்லாம் கொடுத்திருப்பாரானால் அந்த இமைப்பொழுதும் அவர் மகிமைப்படத்தக்கதான அனுபவங்கள் என்னில் வெளிப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்பது. நம்மில் மகிமைப்பட அவரும் விரும்பி இருப்பதால் நமக்கு வருகிற போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சங்கடங்கள் அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நேரிட்டு கொண்டிருந்தாலும் அவைகளில் எல்லாம் அவர் நம் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயித்தவர்களாய் நடக்க தொடங்கினாலே அவருடைய நோக்கமும் நம்முடைய ஏக்கமும் கூட நிறைவேறும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். ஆகவே பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொன்னார். 22வது வசனத்தை வாசிப்பீர்களானால் நான் சரீரத்தில் பிழைத்தாலும் என்று சொன்னார். நான் என்னுடைய சரீரத்தில் பிழைத்திருக்கிறேன். இதற்கு முந்தைய வசனம் அவர் எனக்கு ஜீவன், எனக்கு ஜீவன் அவர், ஆனால் என் பிழைப்பு சரீரத்தில் இருக்கிறது. ஆகவே அவர் என்னுக்குள்ளாக என்னுடைய சரீரம் முழுவதும் அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக என்னுடைய நடைமுறைகள், என்னுடைய அவயவங்கள் எல்லாம் அவருக்குள்ளாக எல்லாமே மாற்றப்படுவதால்
தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று தினமும் விரும்புகிறதையும் நாம் அறிவோம். நான் மகிமைப்படுத்த கடனாளி என்பதையும் நாம் அறிவோம். ரெண்டும் ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டுப்பொருள். என்னுடைய விருப்பம் அவர் மகிமை, அவர் விரும்புகிற விருப்பம் என்னில் மகிமை. இப்படி ஒரு அனுபவங்களுக்குள்ளாக ஒரு கர்த்தருடைய மனுஷன் தன்னை நடத்த விரும்பிவிட்டாலே நடப்பது எல்லாம் நன்மைக்கென்று என்றே நாம் எண்ணிக்கொள்ளத்தக்க அடையாளங்கள் காணப்படும். ஆகவேதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று எழுதினார். அந்த வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தத்தின் தன்மையே நான் அவருடையவன் என்பதுதான். நீங்கள் வாசித்து பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நான் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சரீரத்தில் என்னென்ன அவயவங்கள் காணப்படுகிறதோ அந்த அவயவங்கள் நாம். அவர் கை, அவர் கால். நான் ஒரு காரியத்தை அடிக்கடி என்னுடைய நினைவிற்கு கொண்டு வருகிற பழக்கம் உண்டு. ஆதி காலத்தில் கர்த்தருடைய ஜனங்களாக பேதுரு, யோவான், யாக்கோபு, பிலிப்பு, இப்படிப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், சீஷர்கள் அவருக்கு காணப்பட்டார்கள். பழைய காலத்தை விட்டு விடுங்கள். பழைய ஏற்பாட்டு காலங்களை விட புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய நினைவுகளை திருப்போம். அன்றைக்கு அவருக்கு சீடர்கள் இருந்தார்கள். அது இல்லாமல் அவர் தெரிந்து கொண்ட 70 பேர் இருந்தார்கள். அதற்கு மேல் ஊழியத்திற்கென்று சிதறி போன அவ்வளவு பேர் சுவிசேஷர்களாய் மாறினார்கள். அதற்கென்று அவருடைய நாமத்தை கனம் பண்ணுகிற பரிசுத்தவான்கள் ஏராளம் ஏராளம் ஏராளமாய் காணப்பட்டார்கள். ஆனால் அவர் சிலுவையில் தன்னை தியாகம் செய்தார். அவர் தியாகத்திற்கு பின்பு அவருடைய கைகள் ஆணி அடிக்கப்பட்டது, அவர் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் விழாவிலே ஈட்டி பாய்ந்தது. இப்படி ஒவ்வொரு சம்பவங்களும் நடந்து அவர் ஜீவனை விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனால் மாம்சத்தில் உண்டான கைகள் கால்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், நாம் தெரிந்திருக்கிறோம். நான் ஒரு காரியத்தை நாம் மறுபடியும் நம்முடைய நினைவிலே சிந்தனைக்கு கொண்டு வருவோம். இயேசுவின் கைகள் அடிக்கப்பட்டு விட்டது. அவருடைய கைகளுக்கு பதிலாக உங்களுடைய என்னுடைய கைகள் இன்றைக்கு அவருக்கு அவயவமாய் காணப்படுகிறது என்பது இந்த வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தம். அவருடைய கால்கள் அடிக்கப்பட்டு விட்டது. அவருடைய கால்களுக்கு பதிலாக உங்களுடைய என்னுடைய கால்கள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு அவருக்கு தேவை என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள கடனாளிகளாய் நிற்கிறோம். அவருடைய இருதயம் குத்தப்பட்டது. அவருடைய இருதயத்திற்கு பதிலாக அவருடைய இருதயத்தில் எண்ணுகிற ஏக்கம், நோக்கம், சிந்தை அப்படியே நம்மில் காணப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய இருதயம் அவருடைய இருதயமாய் இன்றைக்கு செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் வேற வசனத்தில் அவ்வளவு தெளிவாய் இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம். அங்கு எழுதின அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். அந்த வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தம் நான் அவர் சரீரத்தின் அவயவங்களாய் நிற்கிறோம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அவரை போல செயல்பட, அவரை போல நிற்க, அவரை போல பேச, அவரை போல ஆத்துமக்களை சந்திக்க, அவரை போல பாரப்பட, அவரை போல காரியங்களை வெளிப்படுத்த, அவரை போல காரியங்களை சொல்லிக் கொடுக்க இந்த வேதம் சொல்லுகிற வார்த்தையினுடைய முழுமையை கவனியுங்கள். அவருடைய எலும்புக்கும் அவருடைய மாம்சத்திற்கும் நான் உடனாளியாய் நிற்கிறேன், உரியவர்களாய் நிற்கிறோம். அவர் கிரியை செய்ய விரும்புவாரானால் நம்மை கொண்டு, அவர் கிரியை செய்ய விரும்புவாரானால் நம்முடைய சரீரத்தை கொண்டு, அவர் கிரியை செய்ய விரும்புவாரானால் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை கொண்டு அவர் பயன்படுத்த விரும்புவதால் மகிமைப்பட விரும்புகிறார். நீங்கள் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை திட்டமாய் சொல்லி முடித்தார். நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் அல்ல. ஒரே வரியாய் சொல்லிவிட்டார். நான் பிழைத்திருக்கிறேன், இப்பொழுது எனக்கு ஜீவன் இருக்கிறது, ஆனால் நான் அல்ல. என்னில் வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவை எனக்குள் பிழைக்கிறார். அவர் பிழைப்பதால் என் அவயவத்தின் காரியங்கள் அவருக்குரியதாய் மாறிவிட்டது. என் செயலுக்குரியவைகள் அவருக்குரியதாய் மாறிவிட்டது. என் சிந்தனைக்குரியது அவருக்குரியதாய் மாறி இருக்கிறது. என்னுடைய நடைமுறையின் காரியங்கள் அவருக்குரியதாய் மாறிவிட்டது. நான் ஆத்துமக்களை தேடுகிற விதம் அவருக்குரியதாய் மாறி இருக்கிறது. இந்த மாற்றம் எனக்குள்ளே இருப்பதால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோமானால் இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாய் விளங்கும். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியானவராலும் வல்லமையினாலும் நிரப்பினார் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரம்பின அந்த
இயேசுவோடு தேவன் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவிய வல்லமை நிறைந்தவராய் தேவனோடு கூட நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அப்படியானால் எனக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிற தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன? ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டு இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே பார்க்கலாம். நான் இப்பொழுது இந்த வேத பாகம் அவருக்கு இவருக்கு என்பதை விட பலவீனர்களாய் காணப்படுகிற, வியாதியுள்ளவர்களாய் காணப்படுகிற, சங்கடம் உள்ளவர்களாய் காணப்படுகிற, மனம் நொந்தவர்களாய், மனம் உடைந்தவர்களாய், மனதில் வேதனையுள்ளவர்களாய், தேவன் ஏன் என்னை கைவிட்டார், தேவன் ஏன் என்னை பார்க்கவில்லை, தேவன் ஏனோ என்னோடு கூட பேசுவதில்லை, தேவன் ஏனோ என்னுடைய காரியங்களில் காணாதவர் போல் இருக்கிறார் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கு, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், வீடு இல்லாமல் தனித்தனியாய் தவித்துக் கொண்டிருக்கிற, அங்கும் இங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிற, எவ்வளவோ நெருக்கத்தோடு, எவ்வளவோ கஷ்டத்தோடு, எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, விசுவாசியா இருக்கிற தேவ ஜனத்திற்காக சொல்கிறேன். கிறிஸ்து என்னில் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். குடும்பத்தோடு உட்கார்ந்து குடும்ப ஜெபத்திலே சொல்லுங்கள், கிறிஸ்து எங்கள் மூலம் வெளிப்பட விரும்பி கொண்டிருக்கிறார். நினைத்து பாருங்க, புருஷனும் மனைவியும் பிள்ளைகளுமாய் பேசிக்கொள்ளும், கிறிஸ்து நம் மூலம் வெளிப்பட மகிமைப்பட வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். போராட்டம் பயப்பட வேண்டாம், கலகம் பயப்பட வேண்டாம், வியாதிகள் பயப்பட வேண்டாம். காரணம் என்னவென்றால், தேவன் ஒவ்வொரு இமைப்பொழுதும் என் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். அவர் விரும்புகிற விருப்பமே அப்படி. ரோமர் 8:30 வாசித்து பாருங்க. அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுது கூட நான் அந்த இமைப்பொழுது என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். காரணம், இமைப்பொழுதே உன்னை கைவிட்டேன் என்று சொன்னார் இஸ்ரவேலருக்கு. ஆகவேதான் அந்த இமைப்பொழுதை சொல்லுகிறேன். இமைப்பொழுதே உன்னை கைவிட்டேன் என்று சொன்னவர் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டாராம். அப்படியானால் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். இந்த மகிமை எப்பொழுது, எந்த நாள், எந்த நேரத்தில், என்ன செய்தால் என்பதல்ல. இந்த மகிமை நிமித்தம் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என் பிள்ளையின் மூலம் நான் மகிமைப்பட முடியும், எப்பொழுது என் பிள்ளையின் மூலம் நான் மற்றவர்களாலே கனமனப்பட முடியும், எப்பொழுது நான் இதை செய்தேன் என்று என் பிள்ளை என்னை சொல்லி மகிமைப்படுத்துவார். ஒன்று, அவரும் என் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று கிரியைகளை செய்ய விரும்புகிறார். மற்றொன்று, நான் சாட்சியாய் அவரை மகிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கும் வந்திருக்கிறோம். இந்த ரெண்டு ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டுமானால் மகிமைப்பட வேண்டிய அல்லது மகிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சம்பவம் நம்மில் நடந்தே சேரும். இந்த நடந்திருக்கிற சம்பவம் தான் இன்றைக்கு அநேக உள்ளங்களை உடைத்து விடுகிறது, அநேகரை பலவீனத்திற்குள் கொண்டு போகிறது, அநேகரை சங்கடத்திற்குள் கொண்டு போகிறது. அநேகர் இது எப்படி எனக்கு தீராது என்று சொல்லிவிட்டார், மருத்துவர் எனக்கு இது தீராது என்று விட்டார். அந்த அக்காவுக்கு இப்படி இருந்தது, அந்த அக்கா அப்படியே செத்து போயிட்டாங்க. அந்த அண்ணன் இருந்தார் அப்படி, எங்க பாசுக்கு கூட அந்த நோய் இருந்தது, எங்க பாசு கூட ரொம்ப நாள் இருப்பேன்னு சொல்ல அவரும் செத்து போயிட்டார். இது எல்லாருமே சொல்லுகிற வார்த்தை தான். ஆனால் அந்த பலவீனங்கள், அந்த சங்கடங்கள் அல்ல நம்மை நிறைக்க வேண்டியது. நம்மை நிறைக்க வேண்டிய அடுத்த காரியம், இதன் மூலம் தேவன் மகிமைப்பட எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு கூட, நீர் என்னில் இதில் மகிமைப்படுவீரானால் நானும் உம்மை இப்படி மகிமைப்படுத்துவேன் என்கிற அந்த ஒரு உள்ளான உணர்வு கர்த்தருடைய பிள்ளைகளை முதலாவது ஆட்கொள்ள வேண்டும். அவருடைய நினைவு, அவருடைய பலவீனங்கள் எல்லாம். நீங்கள் ஒரு காரியத்தை நாம் எப்பொழுது மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்பொழுது யோர்தானுக்கு முன்பாக, செங்கடலுக்கு முன்பாக நின்றவர்கள் அங்கிருந்து பலத்த கை 10 அற்புதங்களை நடப்பித்து வாதைகளை உருவாக்கி கொடுத்து அதிலிருந்து இவர்களை மீட்டெடுத்த அத்தனை பெரிய மகிமையை இவர்கள் கண்டிருக்கிறார்கள். கண்டவர்கள் செங்கடலை பார்த்த உடனே வித்தியாசமான ஒரு நிலைமைக்கு மாறி இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் எகிப்தியனை திரும்பி பார்க்கவில்லை, செங்கடலை பார்த்து அதற்கு பின்பு துரத்தி கொண்டு வருகிற எகிப்தியனையும் பார்க்கிறார்கள். இந்த ரெண்டும் தான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கிறதை தவிர
இவ்வளவு பெரிய அதிசயங்களை நம்மை வெளியே கொண்டு வந்தார் என்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் உணரவில்லை. எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு நல்ல ஆலோசனை என்னவென்றால், நமக்கு வந்திருக்கிற நோயின் தன்மையை, நோயின் பெயரை, ஒரு நோயின் அதனுடைய கொடூரத்தை நான் பார்க்க கூடாது. நான் இதை பார்ப்பதை விட இவைகளிலும் பெரிய ஒருவரை பார்க்கிற அனுபவத்திற்கு நாம் மாற வேண்டும். எப்பொழுதுமே ஐயோ இது இவ்வளவு பெரிய வேதனை, இவ்வளவு பெரிய சங்கடம், அவரே சொல்லிவிட்டார், அதுவும் பெரிய டாக்டரை சொல்லிவிட்டார். அது பெரிய டாக்டர் என்பது எப்படி தெரியல, பெரிய டாக்டர் வந்தார், அவரை பார்த்த உடனே இது இவ்வளவு நான் சொல்லி முடித்து விட்டார். அவர் வந்து சொன்னதான் இனி நடக்கும், அவர் வந்து சொன்னதான் இனி 2ல் 1 தெரியும். இந்த வார்த்தைகளை விசுவாசத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் முடிந்த அளவிற்கு தவிர்ப்ப மூவனால் அது தேவ அற்புதங்களை நாம் கண்டுகொள்வதற்கு ஏற்றதாய் மாறும். காரணம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் ஒரு பொருளை, ஒரு காரியத்தை அவரை பார்க்கலும் பெரிதாய் எண்ணுகிறோமோ அப்பொழுது நான் அவரை மகிமைப்படுத்தவும் முடியாது, அவர் என்னில் மகிமைப்படவும் முடியாது. எந்த காரியத்தை அவரை பார்க்கல நான் அதிகமாய் நேசிக்கிறேனோ, காரியங்களை எப்படி மனதிற்குள் கொண்டு வாருங்கள், எந்த விஷயத்தில் நான் அவரை பார்க்கலும் அதிகமாய் ஒருவரை நேசிக்கிறேனோ, அன்பு செலுத்துகிறேனோ, அப்பொழுது நான் அவரிடத்திலிருந்து எந்த விதமான அன்பையும் எதிர்பார்க்க முடியாது. எப்பொழுது அவரை பார்க்கலும் ஒரு பொருள் மேல் நான் என்னுடைய மதிப்பை செலுத்துகிறேனோ அப்பொழுது அவரிடத்திலிருந்து நான் எந்த நன்மதிப்பையும் பெற முடியாது. நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் மகனை எனக்கு பலியிடு. ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை காதில் கேட்ட உடனே தன் மனைவிக்கு கூட அதை அறிவிக்கவில்லை என்று எழுதியிருக்கிற அந்த சம்பவத்தை உங்கள் நினைவில் நீங்கள் நிறுத்துங்கள். அந்த நினைவிற்கு வந்து விடுங்கள். அவன் நினைக்கவே இல்லை, மனைவி கிட்ட போய் சொல்லக்கூடாது. காரணம், தன் மகனின் தனக்கு கொடுத்திருக்கிற வயதிலும், தனக்கு இருக்கிற இந்த வயதிலும், தன் மனைவியினுடைய இயலாத அந்த சூழ்நிலையிலும், தனக்கு இருக்கிற இந்த ஒரே மகன் போய்விட்டால் மறுபடியும் தனக்கு இல்லை என்கிற இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையில் தன்னுடையவைகளை எண்ணவில்லை, அவரை மாத்திரம் பெரிதா எண்ணினார். ஒரு ஈசாக்கை அவர் பெரிதா எண்ணவில்லை, ஈசாக்கின் தேவனை அவர் பெரிதா எண்ணினார். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அந்த காரியங்களை முழுமையாய் கவனித்து பாருங்கள். தனக்கு இதை கொடுக்கிற ஒரு சாதாரண ஒரு பொருளை விட நான் அவரை அதிகமாக எண்ணும் பொழுதுதான் அந்த மகிமையை நான் பார்க்க முடியும். அந்த அனுபவங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக குறைவு. கை வைத்த உடனே சுகமாகணும்னு ஆசைப்படுறோம், ஜெபிக்கணும், உடனே எனக்கு விடுதலை வேணும், உடனே எனக்கு எல்லாம் நடக்கணும். ஆனா நான் மட்டும் இந்த நோயை தான் பெருசா எண்ணணும். சக்கரை வந்துருச்சு பிரதர், ரத்த குறிப்பு வந்துருச்சு பிரதர், இனி என்ன செய்ய முடியும், இனி நடக்க முடியாது பிரதர், முழங்கால வலி வந்துருச்சு பிரதர், இனி எழுந்திருக்க முடியாது பிரதர். இல்லை, நான் ஆராதனைக்கு ஏன் பிரதர் ஆராதனைக்கு போகல, அங்க ரொம்ப நேரமா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பொழுதே இருக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு தான் இருக்காரு. இப்பவே எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டம்தான். நினைஞ்சிட்டு ஏன் தனக்கு இருக்கிற வேதனையை அவரை பார்க்கலும் பெரிதா எண்ணுவதால், அவருடைய வல்லமையை பார்க்கலும், அவருடைய மகத்துவத்தை பார்க்கலும், அவருடைய அதிசயங்களை பார்க்கலும், அவருடைய மகத்தான செயலை பார்க்கலும் பெரிதாக தனக்கு உள்ள காரியத்தை தன்னுடையவைகளை எண்ணுவதால் தேவனுடைய மகத்துவத்தை நான் இதிலும் பெரிதாய் பார்க்க முடியவில்லை. ஏன் அவர் அப்படி செய்யணும்? அவர் காட்டினால, எனக்கு செய்து காட்டலாம்ல, எனக்கு அந்த காரியத்தை செய்து காட்டினாதான். அவர் சக்தியுள்ள தெய்வமா இருந்தா அதை அவர் செஞ்சிருக்கணும் இல்ல, அவர் சக்தியுள்ள சாமியா இருந்தா அதை எனக்கு நடத்தி காட்டணும் இல்ல. அவ இதுவரைக்கும் எப்படி நம்பி இருக்கீங்க? இதுவரைக்கும் எப்படி அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன்? இதுவரைக்கும் எப்படி அவர் மேல் என்னுடைய பாரத்தை வைத்திருக்கிறேன்? இதுவரைக்கும் என்ன விதத்தில் அவரை நான் நம்பி இருக்கிறேன்? செங்கடலை பிளந்ததை படிச்சிருக்கேன், கண்மலையில் இந்த தண்ணி வந்ததை படிச்சிருக்கேன், வனாந்தரத்துல காடை கொடுத்ததை படிச்சிருக்கேன். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாய் விளைச்சல் இல்லாம, தண்ணீர் பாய்ச்சாம, தோட்டம் நடாம, நடவு இல்ல, வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணி 40 வருஷங்களாய் அவர்களை போஷித்ததை கேட்டிருக்கிறேன். புறப்படும் பொழுது 6 லட்சம் காலாட்கள், புறப்பட்டு போகும் பொழுது 12 கோத்திரங்களும், ஒவ்வொரு தேசமாய் சுதந்திரிக்கத்தக்க கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள், வானத்து நட்சத்திரங்களைப் போல ஜனங்கள், இத்தனை பேருக்கும் அவ்வளவு ஆகாரம் கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, அவருடைய வேதனைகளை
மாற்றி அவர் கால்களை வீங்க பாதுகாத்து, அவர்கள் வஸ்திரங்களை பழசை போகாமல் பாதுகாத்து, அவருடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுடைய செருப்பு வாறு கூட தேய்ந்து போகாதபடி அதற்கு காவல் காத்து அவர்களை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தார். இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். இதெல்லாம் கேள்விப்பட்டாச்சு, படிச்சாச்சு. இதை சொல்றதுக்கு ஒரு போதகர் வந்தார், இதை சொல்றது ஒரு பிரசங்கியார் வந்தார், எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனா இப்போ அது 1000 தான் இருந்தாலும் பிரதர், உள்ள வேறையா இருந்தா கூட பண்ண கண்ணுல வந்துருச்சு. கண்ணால் வேற பக்கம் வந்திருந்தா அதை சொல்லுவாங்க, பல்லாயிருச்சுங்களே, வேற பக்கம் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, பல்லா போயிடுது. அது இப்படி சொல்லும் போது அவங்களை கவனிக்கிறது. விசுவாசிகள் எவ்வளவு நேர்த்தியான வார்த்தைகளை எல்லாம் பேசுவாங்க. நான் வந்தது வேற எங்கேயாவது வந்திருந்தா பரவாயில்ல, அங்கேயே வந்துருச்சுங்களே அடி வயிற்றுலயே. அதனாலதான் கொஞ்சம் கலக்கமா போச்சு, அதனாலதான் கொஞ்சம் பயமா போச்சு. அது அங்க துடிக்கிறத பார்த்தா அந்த துடிப்புலதான் எனக்கு அப்படி ஆயிடுச்சு. எல்லாம் சரிதான். ஆனால் வேத வசனத்தில் எழுதின அந்த வார்த்தையை கவனியுங்கள். அப்போஸ்தலர் நாம் வாசித்த அந்த வேத வசனத்தை மறுபடியும் உங்கள் நினைவிற்கு கொண்டு வாங்க. அப்போஸ்தலன் புஸ்தகத்தில் நேர்த்தியாய் எழுதினார், தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்தார். நிறைத்தவர் தேவன் அவரோடு இருந்தார். இந்த சம்பவத்திற்கு பின்பு நான் என் சரீரத்தின் அவயவங்களாய் அவர் மாறியிருக்கிறார். அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் நான் மாறியிருக்கிறேன். எனக்குள்ளே அவர் இருக்கிறார், நான் அவரோடு இணைந்திருக்கிறேன். இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு காரியம். இது ஏதோ ஒரு மூலையில் நடந்து முந்தா நாள் நடந்து போச்சு, அதற்கு போன மாசம் நடந்ததுன்னு சொல்றதுக்கு இல்லை. அவ்வப்பொழுது எப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்காரியம், அடுத்த நிமிஷத்துக்கு நிகழ்காரியம், அடுத்த நிமிஷத்திற்கு நிகழ்காரியம், நாளைக்கு நிகழ்காரியம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒன்று. நான் அவயவம், அவருக்கு அவயவம், அவருடைய சரீரத்திற்கு அவர் எலும்புக்கும் உரியவன். நான் இப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான அனுபவத்திற்கு என்னை தேவன் நடத்தி கொண்டிருக்க, இந்த அனுபவங்களில் இருந்துதான் நான் இன்னும் அவர் மகிமைப்படும்படியாக என்னையும் விடாமல், அவர் மகிமைப்படுத்தும்படியான சூழ்நிலையில் அவர் என்னை மகிமைப்படுத்தும் பொழுது அதற்கு நான் இசைந்தும் கூடாமல், அவர் என்னை மகிமைப்படுத்திய நிலையில் என்னை சுகமாக்கி என்னை ஆறுதல் கொடுத்து என்னை தேற்றுகிற பொழுது மகிமைப்படுத்தாமலும் இருக்கிறேன். நான் எழுந்து நின்று ஒரு சாட்சி சொன்னால் போது மகிமைப்படுகிறார், அப்படி அல்ல. என்னுடைய ஜீவியமே சாட்சியின் ஜீவியமாய் மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை இயேசுதான் என்கிற ஒரு அனுபவத்தின் ரீதியாய் மாற வேண்டும். நான் செய்வதெல்லாம் எனக்கு சாட்சியாய் மாற வேண்டும். நான் பேசுவதெல்லாம் எனக்கு சாட்சியாய் மாற வேண்டும். நான் உச்சரிப்பதெல்லாம் எனக்கு சாட்சியாய் மாற வேண்டும். அப்படி ஒரு அனுபவத்தை தான் தேவன் இன்றைக்கு எதிர்பார்த்து கிறிஸ்துவை எனக்காக என்னை மகிமைப்படுத்தும்படி அவர் அனுப்பி வைத்தார். ஆகவேதான் சவுல் சொன்னார், செத்தான ஜீவனோடு இருந்தனாலும் அவருடைய நாமத்தின் மகிமை என்னில் மகிமைப்படுவார். நான் செத்தாலும் என்னுடைய பெணல் ஒருவேளை என் பெணம் இங்கே இருக்குமானால் கூட என்னிலே மகிமைப்படுவார். நீங்கள் உங்கள் நினைவுகளை அப்படியே திருப்பி கொண்டு போய் பாருங்க. எலிசாவின் எலும்புகள் ஒரு கல்லறைக்குள் இருக்கும் பொழுது தூக்கி கொண்டு போன பணத்தை அதன் மேல் வீசி விட்டு போய்விட்டார்கள். வேதம் அப்படி சொல்லுகிறது. விழுந்த பணம் எலிசாவின் எலும்புகளில் பட்ட மாத்திரத்தில் அந்த பெணம் எழுந்து உயிரோடு வெளியே வந்தது என்று எழுதியிருக்கிறது. நாம் எல்லாரும் வாசித்திருக்கிறோம். இவைகளை எல்லாம் வாசித்த பின்புதான் அவரை மகிமைப்படுத்த விடாமல் தடுக்கிறோம். அவர் மகிமைப்பட முடியாதபடி நான் தடையாய் நிற்கிறேன். அவர் மூலம், என் மூலம், என் வார்த்தைகள் மூலம், என் அனுபவத்தின் மூலம், நடைமுறையின் மூலம், என்னுடைய பேச்சு வார்த்தைகளின் மூலம் அவர் மகிமைப்படாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறேன். பேசுவதில் அவிசுவாசமான வார்த்தை, சொல்லுவதில் என்னுடைய அவிசுவாசமான வார்த்தை, சொல்லும் பொழுது 1000 தான் இருந்தாலுங்க அது எப்படி என்ன இருந்தாலும் அவர்கிட்டே பார்த்துடலாம். அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும். ஒரு டாக்டர் அவர் சொன்னதுதான் அவர்கிட்ட பார்த்துட்டோமே இது என்னங்கிறது 2ல் 1 தெரிஞ்சிடும். அதுக்கு பின்னால எங்கிருந்து போய் பார்ப்போம். அவர் சொல்லுவார், இது உள்ள கேன்சர், புற்றுநோய் வந்துருச்சுன்னு சொல்லி உடனே அவ்வளவுதான். ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார்? 2ல் 1 அவர் சொன்ன போனோம். அது பார்த்து கேட்டோம், காதல கேட்டோம். தேவ சமூகத்துக்கு வரப்போறோம். ஒருத்தன் அங்க கொக்கரிக்கிறான், உன் மலத்தை நீயே சாப்பிட போற, உன் சிறுநீரை நீயே குளிக்க போற, இதுதான் உனக்கு வந்த கதின்னு சொல்லி ஒரு அரசன் கர்த்தருடைய மனுஷனை பார்த்து கொக்கரிக்கிறான். செய்த காரியம் என்ன? கொண்டு போனார்,
அவன் எழுதி கொடுத்த கடிதாசிய அவர் பீடத்துக்கு கொண்டு போய் திறந்து வாசித்தார். இங்க பாருப்பா, இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கானே, இங்க பாருங்க உங்களுடைய நாமத்தை இப்படி சொல்லியிருக்கான். நீங்க அவனுக்கு என்ன செய்ய போறீங்க? மெதுவான ஒரு தேவ சத்தம் கேட்கிறது. தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். உன் மூக்கில குரடு போடுறேன், உன் வாய்க்கு கடிவாளம் போடுறேன், உன்னை திருப்பி கொண்டு போறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு நடந்த அதிசயங்கள், அன்றைக்கு நடந்த அற்புதங்கள், அன்றைக்கு நடந்த மகத்துவங்கள், அன்றைக்கு நடந்த வல்லமையுள்ள செயல்கள், அன்றைக்கு நடந்த பலத்த கை செய்கையும் ஓங்கிய புயத்தின் மகிமையை இன்றைக்கு பார்க்க முடியும். அதை தான் இன்றைக்கு இந்த வேதத்திலே நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். என் மூலம், உங்கள் மூலம் இயேசு மகிமைப்பட வேண்டும் என்று விரும்பி காத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்தும்படி காத்திருக்கிறோமா? இல்ல, அவசரத்துக்கு ஓடிடுறோம், ஆத்திரத்துக்கு ஓடிடுறோம். என்னங்க செய்யறது? மனசு கேட்கலையே. இதெல்லாம் சொல்ல வேண்டிய காரியங்கள் தான். ஆனால் இதெல்லாம் விசுவாசத்தின் தன்மைக்கு ஒத்து வருகிறது இல்லை. என் விசுவாசத்தின் பலன் எங்கே? என் விசுவாசத்தின் நம்பிக்கை எங்கே? ஆதி காலங்களை எண்ணி பாருங்கள். கண்களுக்கு எதிரே தன் பிள்ளைகளை அம்பு விட்டு கொல்ல விட்ட எத்தனை பரிசுத்தவான்கள், கண்களுக்கு எதிரே பட்டயத்தினாலே எரியுடைய எத்தனை பரிசுத்தவான்கள். சமீபத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம், வண்டியோடு கொளுத்தி விட்ட அருமையான பரிசுத்தவான் 2 மகன்களோடு எரிந்து சாம்பலான சம்பவங்களை அறிவோம். இன்றைக்கு அந்த தாய் இந்த விசுவாசத்தோடு நிற்கவில்லையா? ஓடி ஒளிந்து கொண்டார்களா? இல்லை. எத்தனை பரிசுத்தவான்கள் எல்லாவற்றையும் இழந்து இயேசுவுக்காக நிற்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்களில் மகிமைப்பட விரும்புகிறார். இயேசு உங்களில் கிரியைகளின் மூலம் மகிமைப்பட விரும்புகிறார். அற்புதங்கள் மூலம், அதிசயங்கள் மூலம், பலத்த செய்களின் மூலம், ஒருவேளை உங்களில் காணப்படுகிற எல்லா விதமான இக்கட்டு நடுவில், சங்கடத்தின் நடுவில், நோய்களின் நடுவிலே மகிமைப்பட விரும்பி கொண்டிருக்கிறார். அந்த விருப்பத்திற்கு நீங்கள் உங்களை முழுமையாய் விட்டுக் கொடுப்போம். மாத்திரமல்ல, நீங்களும் அவரை மகிமைப்படுத்த தொடங்குங்கள். அவர் வல்லமையுள்ளவர் என்று அறிக்கையிடுங்கள். அவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லுங்கள். அவர் அன்றைக்கு நடத்தின அந்த மகத்துவத்தை என்னில் இன்றைக்கு அவருக்கு நடத்த முடியும் என்று சொல்லுங்கள். நம்ம அவருடைய பாதத்தில் விழுந்து கேட்போமா? பவுலை போல நான் ஜீவனோடு இருந்தால் அடுத்த இமைப்பொழுது எனக்கு வந்து கொண்டிருக்கிற இமைப்பொழுதெல்லாம் நான் உம்மை மகிமைப்படுத்துகிறவனாய், எனக்கு சாவானால் சாவுக்கும் என்னுடைய ஜீவன் பெரியும் வரை, என்னுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படும் வரைக்கும், மறுபடியும் நான் உம்மை மகிமைப்படுத்த வரைக்கும் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்கிற அந்த ஆழ்ந்த விசுவாசத்தோடு கூட அவர் கையில் கொடுக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உண்மையாக அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு முன்மாதிரியாய் வைத்த அந்த அருமையான வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது மனதிற்குள்ளாக எண்ணுகிறோம். நீர் எங்கள் மூலம் மகிமைப்படும்படி உம்முடைய எலும்புக்கு எங்களுடைய எலும்பையும், உடைய மாம்சத்திற்கு எங்களுடைய மாம்சத்தையும் இணைத்து வைத்திருக்கிறீர் என்கிற அந்த நல்ல வார்த்தையை இப்பொழுது நாங்கள் வாசித்தோம். எங்கள் அவயவங்கள் எங்கள் சரீரம் உம்முடைய அவயவங்கள் என்று நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். ஆண்டவரே, உம்முடைய அவயவங்களாக நாங்கள் நின்று உம்மிடத்திலிருந்து வருகிற மகிமைக்கு பாத்திரவான்களாய், உம்மிடத்திலிருந்து எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுகிறதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாறும்படி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். எங்களுடைய அவிசுவாச பலவீனங்களை எடுத்து போடும். எங்களில் இருக்கிற அவிசுவாசமான வார்த்தைகள் இனி வர வேண்டாம். எங்களில் இருக்கிற அவிசுவாசமான காரியங்கள் இனி வெளிப்பட வேண்டாம். எல்லா அவிசுவாசமான வார்த்தைகளையும் எங்களிலிருந்து மாற்றி எங்களை விசுவாசிகளாய் மாற்றும். கர்த்தருடைய ஜனங்கள் இன்று நிலை பெறத்தக்கதாக எங்கள் வாயின் வார்த்தை கூட உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். எங்கள் செய்கை உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். எங்களுடைய நடைமுறை, எங்களுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும்படி எல்லார் வாழ்க்கையிலும், பலவீனமுள்ள எல்லார் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள புயம் வெளிப்படும்படியாக அற்புதம் ஒன்று செய்தரணும். நாங்கள் காலையில் எழுந்தாலும், நாங்கள் எங்களுடைய வேலைகளை கவனிக்க பகல் முழுவதும் ஓடினால், எங்கு நடந்தாலும் எங்கு நின்றாலும் உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு கட்டளையிடும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட மேன்மையான பாக்கியத்தை தார். அவ்விசுவாசத்தின் ஒரு அணுவும் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களில் வேண்டாம். நீக்கி போடும். ஆசீர்வதியும். உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்ள அவர்களை நடத்தும். எப்பொழுது அவர்கள் உம்முடையவர்களாய் நிற்கட்டும். இயேசு கிறிஸ்து என்னும் நல்ல நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே. சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருந்து நம்முடைய எலும்புக்கும் நம்முடைய மாம்சத்திற்கும் உரிமையாளராயிருக்கிற அவர் என்றைக்கும் உங்கள் அவிசுவாச காரியங்களை எடுத்து போட்டு அற்புதங்களை காணும்படி செய்து உங்கள் மூலம் மகிமைப்படுவாராக. ஆமே, ஆமே.